Hello guys, நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3 கேம் தியரி அண்ட் சிமுலேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேம் தியரி பார்க்கலாம். கேம் தியரினா என்னன்னா ஒரு காம்படிஷன் இருக்குன்னா அதை தான் நம்ம வந்து கேம்னு சொல்லுவோம். ஒருத்தர் இருந்தால் அதை நம்ம காம்படிஷன் சொல்ல மாட்டோம்ல, ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது தான் காம்படிஷன் சொல்லுவோம். ஸோ இதை தான் கேமுன்றோம். ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட பர்சன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்குன்னா அதுதான் நம்ம கேம்னு சொல்கிறோம். ஒரு கேமில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேம் தியரி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கேம் தியரியில் கண்டிப்பாக 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஒன்று என்னன்னா அந்த கேமில் கண்டிப்பாக ரெண்டோ இல்லை அதுக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸோ இருக்கணும், அவங்கள நம்ம பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு பிளேயரும் அவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் வச்சுருக்கணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா அதில் ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோப்பாங்க, இதை தான் அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இந்த அவுட்புட் பேர் என்னென்னா பே ஆஃப். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2% கேம் அதோட பே ஆஃப் மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாச்சும் வேல்யூ ஆஃப் தி கேம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எழுதிக்கிட்டோம். இதில் என்ன பண்ணணும்னா ரோ வைஸு நம்ம மினிமம்னா ஸ்மால் வேல்யூ, காலம் வைஸ் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு ரோ வைஸ் நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ மினிமம், இப்போ மினிமம் ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் எது சின்ன வேல்யூ 1னா, ஸோ 1. செகண்ட் ரோவில் பாருங்கள் எது சின்ன வேல்யூ -4. இந்த நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குல்ல, நெகட்டிவ் வேல்யூவில் மட்டும் எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூவில் மட்டும் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் நெகட்டிவை பொறுத்த வரைக்கும். இதுவே ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கா அதை ஹையஸ்ட்டுன்னு சொல்லுவோம். -3 -4ன்னு இருக்கா, -4 தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 4 ஹையஸ்ட் வேல்யூ, ஆனால் -4 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் பாருங்கள், தேர்ட் ரோவில் -1 தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே காலம் வைஸ் நம்ம மேக்ஸிமமாக பார்க்கணும். இதில் மேக்ஸிமம் எது 1, இந்த காலமில் மேக்ஸிமம் எது 5, தேர்டு காலமில் மேக்ஸிமம் நம்மளுக்கு 1. இப்போது மினி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். மினி மேக்ஸ்னா இங்கே மினிமம் எழுதியிருக்கோம்ல, இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூ எது 1னா அதை சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ 1. இப்போ மேக்ஸிமம்ல மினிமம் கண்டுபிடிக்கணும். இது மேக்ஸிமம் வேல்யூஸா, இதில் மினிமம் எது சின்ன வேல்யூ 1னா, இப்போ நம்மளுக்கு மினிமேக்ஸும் 1 தான் கிடச்சிருக்கு, மேக்ஸ் மினியும் 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு சேடல் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கு. ஸோ தேர்ஃபோர் சேடல் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி கேம் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்லேயும் வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ரோ வைஸ் நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும், காலம் வைஸ் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோவில் எது மினிமம் வேல்யூ சின்ன வேல்யூ 5ஆ, செகண்ட் ரோவில் சின்ன வேல்யூ எது 40, தேர்ட் ரோவில் சின்ன வேல்யூ 20. நெக்ஸ்ட்டு காலம் வைஸ் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும், பெரிய வேல்யூ. ஃபர்ஸ்ட் காலமில் எது பெரிய வேல்யூ நம்மளுக்கு 65, செகண்ட் காலமில் எது பெரிய வேல்யூ 50, தேர்ட் காலமில் எது பெரிய வேல்யூ 40. இப்போ நம்ம மினி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதானே மினிமம், மினிமமில் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். மினிமமில் மேக்ஸிமம் வேல்யூ எது 40ஆ, ஸோ இங்கே 40. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் மினி, மேக்ஸிமமில் சின்ன வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இது மேக்ஸிமம் நம்மளுக்கு, இதில் சின்ன வேல்யூ எது 40ஆ, ஸோ இங்கேயும் 40. அப்போது சேடல் பாயிண்ட் 40, இந்த கேமோட வேல்யூவும் 40, ஹென்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி கேம் இஸ் 40ன்னு எழுதணும்.
இப்போ நம்ம இதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கேயும் வந்து கேம் ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் கொஷின். நம்ம கொஷினே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோ வைஸ் மினிமம் கண்டுபிடிச்சிக்கணும், காலம் வைஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிக்கணும். ரோ வைஸில் மினிமம் நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸில் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ -2 தான் இங்கே மினிமம். நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் பாருங்கள், இந்த ரோவில் -6 தான் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ. நெகட்டிவில் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஹையஸ்ட் நம்பர் தான் லோயஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், அதனால் இங்கே -6. இப்போ காலம் வைஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும், ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கணும். இப்போ இதை காலம் வைஸ் ஃபஸ்ட் காலமில் பார்த்தா நம்மளுக்கு 6, செகண்ட் காலமில் 4, தேர்ட் காலமில் இது ரெண்டுமே மைனஸில் இருக்கா, இதில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ -2 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். இப்போ நம்ம மினி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மினிமமில் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும், ரெண்டுமே மைனஸ் வேல்யூவா, மேக்ஸிமம்னா ஹையஸ்ட். நெகட்டிவ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் எது வந்து சின்ன நம்பரோ அதுதான் நம்மளுக்கு ஹையஸ்ட், ஸோ -2 தான் மினி மேக்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் மினி. மேக்ஸிமமில் எது வந்து சின்ன வேல்யூ, -2. அப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு சேடில் பாயிண்ட் வந்து -2, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல. Hence the value of the game is -2. Thank you.